ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக்போர்ட். ஐம் எஸ்கே. நம்ம போன வீடியோவில் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னால் என்னென்ன, அதில் இந்த ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பயன்படுத்தி எப்படி அட்ஜெக்டிவ் கிளாஸில் சென்டென்ஸ் அமைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த ஹூமை பயன்படுத்தி எப்படி அட்ஜெக்டிவ் கிளாஸில் சென்டென்ஸ் அமைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹூவை எப்படி நம்மளோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்துக்குறோம். ஐ கால்டு த கஸ்டமர். இதோட தமிழ் அர்த்தம் என்ன? நான் கஸ்டமரை அழைத்தேன். இந்த இடத்துல ஐன்றது சப்ஜெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சப்ஜெக்ட் செய்த செயல்ன்றது இந்த கால்டு, அதுதான் வெர்ப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல இந்த கஸ்டமர்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கஸ்டமர் கால்டு மீ அப்படின்னா இந்த இடத்துல இந்த கஸ்டமர் தான் சப்ஜெக்ட், இந்த வெறுப்புன்றது கால்டு, அந்த கஸ்டமர் செய்த செயல் கால்டு, அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறது ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ன்றது மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஒன்று ஹூவை பயன்படுத்தியும் இன்னொன்று ஹூமை பயன்படுத்தியும் 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன். ரெண்டுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த ஹூவை பயன்படுத்தியே கொடுக்குறேன். இந்த கஸ்டமர் ஹூ கால்டு மீ வாஸ் ஆங்கிரி. இதோட தமிழ் அர்த்தம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்து தான். இந்த கஸ்டமர் ஹூ கால்டு மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை அழைத்த கஸ்டமர் வாஸ் ஆங்கிரி, கோபமாக இருந்தார். இப்போ 2வது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன். இந்த கஸ்டமர் ஹூம் ஐ கால்டு வாஸ் ஆங்கிரி. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கொடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸுக்கும் இப்போ கொடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸுக்கும் கொஞ்சம் பாருங்களேன், ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் சிலர் பார்த்துருக்கலாம், இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூக்கு அடுத்து ஒரு வெர்பும் ப்ளஸ் ஆப்ஜெக்டும் வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஹூமுக்கு அடுத்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு வந்திருக்கும். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சென்டென்ஸோட மெயின் கருத்து என்னது? இந்த கஸ்டமர் கோபமாக இருந்தார், அதுதான் இந்த சென்டென்ஸோட மெயின் கருத்து. இப்போ இந்த கஸ்டமரை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதாவது இப்போ கஸ்டமர் கோபமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எந்த கஸ்டமர் கோபமாக இருந்தார் அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இப்போ அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸில் நம்ம ஹூவை பயன்படுத்தும் பொழுது இந்த கஸ்டமர் செய்த செயலை குறிக்கும். இந்த கஸ்டமர் ஹூ கால்டு மீ அப்படின்னா என்னை அழைத்த கஸ்டமர். இது இந்த கஸ்டமர் ஹூம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கஸ்டமர் ஹூம் ஐ கால்டு அப்படின்னு சொல்லும்போது நான் அழைத்த கஸ்டமர். இந்த இடத்துல இந்த கஸ்டமர் தான் இந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுது. இந்த கிளாஸில் மட்டும் இந்த கஸ்டமர்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஸ்டமர் ஹூம் ஐ கால்டு வாஸ் ஆங்கிரி. நான் அழைத்த கஸ்டமர் கோபமாக இருக்கேன். இதை நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் இதை எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, இந்த ஒரு சென்டென்சஸை 2 சென்டென்ஸாக பிரித்து இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஹீ சீட்டுக்கு பதிலாக ஹூவும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா ஹிம் ஹேர் தம், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு பதிலாக ஹூமும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் லேர்ன் பண்ணலாம். ஆனால் நம்மளோட கான்வர்சேஷனில் பாருங்களேன், நம்ம எல்லா இடங்களையும் 2 சென்டென்ஸாக பிரிச்சுட்டு இந்த இடத்துல ஹேர் வரும், இந்த இடத்துல தம் வரும், ஸோ அந்த இடத்துல ஹூம் போடணும், இந்த இடத்துல ஹீ சீட் வரும், ஸோ அதனால் ஹூ போடணும் அப்படின்றதெல்லாம் நம்மளோட மைண்டில் வச்சுக்கிற முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மெத்தடில் லேர்ன் பண்ணும் பொழுது நம்மளால் ஈஸியாக கற்றுக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிற வேண்டியது ஒரே விஷயந்தான். இந்த கஸ்டமர் ஹூ கால்டு மீ அப்படின்னா இந்த ஆக்ஷனை செய்தது இந்த கஸ்டமர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சப்ஜெக்ட். இந்த கஸ்டமர் ஹூம் ஐ கால்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கஸ்டமர் தான் ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுது. நம்ம ஹூம் பயன்படுத்தும் பொழுது ஹூமுக்கு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் வரும். ஐ கால்டு ஹிம், ஐ கால்டு த கஸ்டமர், இந்த கஸ்டமர் வாஸ் ஆங்கிரி. ஓகேங்களா? நான் கஸ்டமரே அழைத்தேன், இந்த கஸ்டமர் கோபமாக இருந்தார். நீங்கள் யாருக்கு கால் பண்ணீங்க? ஐ கஸ்டமர். இந்த கஸ்டமர் ஹூம் ஐ கால்டு, நான் அழைத்த கஸ்டமர் வாஸ் ஆங்கிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சிலருக்கு சில சந்தேகங்கள் வரும். இப்போ இந்த இடத்துல நான் இந்த கஸ்டமர்ன்றது ஆப்ஜெக்ட்னு சொன்னேன். இந்த கஸ்டமர் ஹூம் ஐ கால்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கஸ்டமர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதனால் சிலருக்கு சந்தேகங்கள் வரும். இப்போ நம்ம இந்த ஹூ பயன்படுத்தும் போதெல்லாம் ஹீ ஹூ கால்டு மீ, என்னை அழைத்தவன் அல்லது என்னை அழைத்தவர் அப்படிலாம் சொல்லுவோன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி பயன்படுத்துறதில்ல நேட்டிவ் ஸ்பீக்கர். அதுக்கு பல த மேன், ஏ மேன், த பர்சன், ஏ பர்சன் இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் ஹீ சிலர் பயன்படுத்துகிறாங்க. சரி, ஓகே. இப்போ சப்ஜெக்டாக இருக்கும் பொழுது நம்ம ஹீ போகிறோமே அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஹூம் பயன்படுத்தும் பொழுது ஹிம் ஹேர் அந்த மாதிரி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதான் சொன்னேன், நான் இந்த கிளாஸுக்கு மட்டும்தான் இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹோல் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்ஜெக்ட், இந்த கஸ்டமர்ன்ற சப்ஜெக்ட்.
ஸோ ஹிம் whom I called was angry அப்படிலாம் போட முடியாது. அதுக்கு பதிலாக எப்படி சொல்லலாம்னா இந்த பர்சன் அல்லது இந்த பர்சன் whom I called நான் அழைத்த பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஏ பர்சன் அல்லது த விமன் த கேர்ள் அல்லது சம்மோன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹிம் ஹேர் அந்த மாதிரி போட்டு சப்ஜெக்டாக வராது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த இதில் எந்த சந்தேகமும் இருக்காது. சரி, இப்போ உங்களுக்கு இந்த ஹூமை பயன்படுத்துகிறதா அல்லது இந்த ஹூவை பயன்படுத்துகிறதா அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த ஹூவை பயன்படுத்தியே சென்டென்ஸ் அமைச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் தப்பாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தப்பும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்போக்கனில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறது இந்த ஹூ தான். இந்த ஹூம்ன்றது ரொம்ப ஓல்டு ஃபேஷன் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ். இதை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா பெரும்பாலும் இந்த ஆஃபீஸில் ஏதாவது ஃபார்முலான லெட்டர் அல்லது ஃபார்முலா பேசணும் அப்படின்ற இடங்களில் மட்டும்தான் இந்த ஹூம் பயன்படுத்துகிறாங்க. மற்ற எல்லா இடங்களையும் இந்த ஹூ தான் பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் நம்ம கற்றுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹூமை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில சமயங்களில் நம்ம ஃபார்முலா ஏதாவது லெட்டர் எழுதணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடங்களில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். The boy whom I invited is my friend. The boy whom I invited அப்படின்னா நான் இன்வைட் செய்த பையன். is my friend என்னுடைய நண்பன். The boy whom I invited is my friend. நான் இன்வைட் செய்த பையன் என்னுடைய நண்பன். The girl whom I love doesn't love me. The girl whom I love நான் விரும்புகின்ற நான் காதலிக்கின்ற பெண் doesn't love me என்னை காதலிக்கவில்லை. The girl whom I love doesn't love me நான் விரும்புகின்ற நான் காதலிக்கின்ற பெண் என்னை விரும்பவில்லை. The girl whom you met yesterday நேற்று நீ சந்தித்த பெண். The girl whom you met yesterday நேற்று நீ சந்தித்த பெண் has been waiting for you உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றாள். The girl whom you met yesterday has been waiting for you நேற்று நீ சந்தித்த பெண் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றாள். You know the boy very well whom I teach நான் கற்றுக் கொடுக்கும் பையனை உனக்கு நன்றாக தெரியும். The person whom you gave my mobile is a thief. The person whom you gave my mobile என்னுடைய மொபைலை கொடுத்த நபர் is a thief ஒரு திருடன். The person whom you gave my mobile is a thief என்னுடைய மொபைலை நீங்கள் கொடுத்த நபர் ஒரு திருடன். The girl whom you love is beautiful நீ காதலிக்கின்ற பெண் அழகாக இருக்கின்றாள். The woman whom I spoke to on the phone is my teacher நான் ஃபோனில் பேசின பெண் என்னுடைய டீச்சர். The boy whom you met at school is my best friend. The boy whom you met at school நீ ஸ்கூலில் சந்தித்த பையன் நீங்கள் ஸ்கூலில் சந்தித்த பையன் is my best friend என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் ஸ்கூலில் சந்தித்த பையன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். The woman whom I was talking to is my teacher நான் பேசிட்டு இருந்த பெண் என்னுடைய டீச்சர். The man whom you met at bus stop is my neighbor. The man whom you met at bus stop நீ பஸ் ஸ்டாப்பில் சந்தித்த நபர் is my neighbor என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர். They hired the man whom we interviewed last week. The man whom we interviewed last week போன வாரம் நாங்கள் இன்டர்வியூ செய்த மனிதரை they hired அவர்கள் வேலைக்கு எடுத்தார்கள். The old woman whom I helped is Raja's grandma. The old woman whom I helped நான் உதவிய வயதான பெண் is Raja's grandma ராஜாவுடைய பாட்டி. நான் உதவிய வயதான பெண் ராஜாவின் பாட்டி. The student whom you spoke to in the library is from Chennai. The student whom you spoke to in the library நீ லைப்ரரியில் பேசின மாணவன் சென்னையிலிருந்து வருகின்றான். இப்போ நம்ம ஹூம் பயன்படுத்தின சென்டென்ஸில் எல்லா இடங்களையுமே நம்ம ஹூ பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஏதாவது முக்கியமான இடங்களில் ஃபார்முலா பேசக்கூடிய இடங்களில் அல்லது ஃபார்முலான லெட்டர்ஸ் எழுதக்கூடிய இடங்கள்லாம் நம்ம இந்த ஹூம் தான் பயன்படுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஹூமுன்றது ரொம்ப ஓல்டு பேசன் இருந்தாலும் அது ஃபார்முலான இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அட்ஜெக்டிவ் கிளாஸில் இந்த ஹூ எப்படி பயன்படுது ஹூம் எப்படி பயன்படுதுன்றதை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த விச் எப்படி நம்மளோட கான்வர்சேஷனில் அட்ஜெக்டிவ் கிளாஸில் பயன்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்